நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாதை மீது ஏறி வரும் பொழுது பார்த்து பார்த்து வர வேண்டும். செங்குத்தான பாதை, ஆங்காங்கு கற்களும் முற்களும் கொட்டி கிடக்கின்றன. பற்றுக்கோடு பிடிப்பு இல்லை. இருந்தாலும் ஜமதக்கினுடைய திவ்ய சரித்திரம்தான் நமக்கு ஒரே பற்றுக்கோடு, ஒரே பிடிப்பு. அதை பிடித்து கொண்டு தான் மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறோம். பெரியாழ்வார் கூறுகிறார், நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததுவே என்று. அதாவது நரசிம்மமூர்த்தியை வழிபடுபவர்கள் அவர்கள் திருவடித்துகள், அந்த திருவடித்துகள் பட்ட இடம் புண்ணியமாகின்றது. அவர்கள் எங்கெல்லாம் நடக்கிறார்களோ அந்த இடம் முழுவதும் பரம பாவனத்துவத்தை அடைகிறது என்று அவர் வர்ணிக்கிறார். இங்கே ஜமதக்னி முனிவர் பிரதிஷ்டை செய்வித்த ஓர் நரசிம்மருடைய ஆலயமும் அமைந்திருக்கிறது. நாம் அதையும் சேவிக்கப் போகின்றோம். இப்படி ஜமதக்னி முனிவர் மிகச்சிறந்த நரசிம்ம பக்தராக இருப்பதினால், அதுவும் இந்த இடம் முழுவதும் அவருடைய தபோவனமாய் அமைந்திருப்பதினாலே, படவேடு ரேணுகாதேவியின் ஆலயத்தில் விபூதி பிரசாதம் கொடுப்பது இல்லை. ஜமதக்னி, ரேணுகாதேவி, பரசுராமர்கள் புனித பாதம் பட்ட அந்த மண்ணைத்தான் பிரசாதமாக கொடுக்கிறார்கள். இன்றும் ரேணுகாதேவி ஆலயத்தில் தபோவனத்தின் புனித மண் பிரசாதமாக அளிக்கப்படுகின்றது. நாம் இப்பொழுது செல்லக்கூடிய இடம் இருக்கிறதே, மிக மிக ஆச்சரியம் வாய்ந்ததொரு இடம். இது இந்த ஒரு சிற்றாறு அல்லது வாய்க்கால் அல்லது நீரூற்று ஜமதக்னியுடைய ஆசிரமத்தை சுற்றி பிரவகித்து செல்லுகின்றது. இதை நாம் தாண்டி வந்தோமையானால் இங்கே வருடந்தோறும் ஆனி மாதம் மட்டும் பூமியிலிருந்து ஒரு வகையான புனித மண் வெளிக்கிளம்புகின்றது. அது ஒரு சமயத்தில் மட்டும்தான் கிடைக்குமாம், மற்ற எந்த சமயத்திலும் கிடைக்கலாம். அதை பூஜை போட்டு அருள் பிரசாதமாக இங்கிருந்து எடுத்து சென்று ரேணுகாதேவியின் கோவிலில் வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்கின்றார்கள். அந்த இடத்தை நாம் தரிசிக்கப் போகின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த மண் சாதாரணமாக தோற்றமளிக்கிறது அல்லவா? ஆனால் இதே இந்த மண், வளம்மிக்க இந்த மண் ஆனி மாதத்தில் பூமியிலிருந்து வெளிக்கிளம்புமாம். அப்பொழுது அதனுடைய நிறம் வெண்மை நிறமாக இருக்கும். சுத்த சத்துவமயமான தபோதனர்கள், சுத்த சத்துவமயமான என்றால் காமக்ரோதங்கள் அற்றவர்களாக மனதில் எப்பொழுதும் இறைவனையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தர்கள், அவர்கள் பரம்பரை வாசம் செய்த இடமென்றோ இது. ஆகையால் அவர்கள் திருவடிப்பட்ட மண் பூமியில் மறைந்து கிடக்கும். இருப்பினும் பக்தர்கள் வணங்கும் பொழுது அவர்களுக்கு அருள் பிரசாதமாக விநியோகிக்கப்படுவதற்காக ஆனி மாதத்தில் மட்டும் வெளிக்கிளம்பும். இன்னும் செல்லலாம், இன்னும் உள்ளே செல்லலாம். அந்த அருள் பிரசாதத்தின் பெருமையை நாம் உணரலாம். இந்த சிற்றாறு சல 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 என்று ஓடும் பொழுது அது ரேணுகாதேவியின் சலங்கை ஒலியை நமக்கு நினைவுறுத்துகின்றது. எவ்வளவு தெளிந்ததாக, தெள்ளியதாக இதனுடைய தண்ணீர் ஊற்று, அந்த தண்ணீர் ஓட்டம் அமைந்திருக்கிறது. நல்ல மூலிகைகள் நிறைந்து, மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக, புண்ணிய தீர்த்தமாக. ஆம், பக்தர்கள் பலரும் இங்கே வந்து அருள் பிரசாதமாக இந்த தீர்த்தத்தை தங்கள் இல்லத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள். கொடும் நோயினாலும் மனக்குழப்பத்தினாலும் தீராத பிரச்சனைகளினாலேயோ தவிப்பவர்களுக்கு அருள் பிரசாதமாக இந்த தீர்த்தத்தை வழங்குகிறார்கள். மிக மிக ஆச்சரியமான இடம், மிக ஆச்சரியமான இடம். சொல்லி 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 நாம் மிகுந்த ஆச்சரியத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். நல்ல உறுதியான மரங்கள் ஆங்காங்கு செழித்து வளர்ந்துள்ளன. அவற்றின் இலைகளின் ஊடே கதிரவன் நாம் என்ன செய்கிறோம் என்பதை எட்டி பார்ப்பவனைப் போல தன் கிரணங்களை நுழைத்துக் கொண்டிருக்கிறான்.
காளிதாச மகாகவி முதலான பெரியோர்கள் வர்ணிப்பதைப் போன்று சூரிய கிரணம் கூட உள்புகுவதற்கு முடியாத அளவிற்கு காடுகளும் மரங்களும் கற்பாறைகளும் சோலைகளும் தோட்டங்களும் தோப்புகளும் நிறைந்திருக்கின்றன. தண்ணீர் வரத்திற்கு குறைச்சலும் இல்லை. அருள் பிரசாதமாம் அந்த மண்ணை நாம் அடைவதற்கு இன்னும் சற்றே உள்ளே செல்ல வேண்டும். திருமண், திருமண் என்றால் புனிதமான அந்த மண்ணை எடுத்து நாம் நம்முடைய நெற்றிக்கு தரித்துக் கொள்கிறோம். ஆழ்வார்களும் நீரு செவ்வே இடக்காணில் என்று வர்ணிக்கின்றார்கள். ஆம், நன்கு விசேஷமாக நாம் ஊர்துவபுன்றத்தை தரித்து கொண்டால் எம்பெருமானுடைய இன்னருளை பெறுகின்றோம் என்கின்றன சாஸ்திரங்கள். அந்த வகையில் பரம பாகவதோத்தமராக, அதாவது ஸ்ரீ நிருசிம்மனை இங்கே பிரதிஷ்டை செய்வித்து அந்த நரசிம்மமூர்த்தியை ஆராதித்தவராயும், நரசிம்மனுடைய அனுகிரகத்தினாலே ஜமதக்னி மகரிஷி அழகியதான மிக விசாலமானதொரு தபோவனம் அமைத்து இங்கே வாழ்ந்து வந்ததாக நாம் பார்த்து வருகிறோமே. அவருடைய திருவடி துகள் கற்புக்கரசியான ரேணுகாதேவி அவள் தன் புனித பாதம் பட்ட திருமண், இதைத்தான் ரேணுகாதேவியின் சன்னதியில் அருள் பிரசாதமாக அளிக்கின்றார்கள். அந்த புண்ணிய மண், திருமண் எடுக்கக்கூடிய இடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். வருடந்தோறும் ஆனி மாதத்தில் இங்கிருந்து வெண்மையான மண் வெளியில் கிளம்புமாம். அதை எடுத்து சென்று ஒரு வருடத்திற்கு எவ்வளவு தேவை அதை உணர்ந்த சக்தி, ஒரு தபோ சக்தி, தபசக்தி அந்த அளவிற்கு மண்ணை அளிக்குமாம். அதை எடுத்து சென்று அந்த வருடம் முழுவதும் பக்தர்களுக்கு அளிக்கின்றார்கள். இன்றும் விஷயம் அறிந்த பக்தர்கள் இந்த இடத்திற்கு வந்து கற்பூரம் ஏற்றி வைத்து புனித மண்ணை வழிபடுகின்றார்கள். அதற்குள்ளே தான் செல்லுகிறோம். இது ஒரு குகை போன்றதொரு பகுதி. உள்ளே நாம் பரத்வாஜருடைய குகைக்குள்ளே சென்றோம் அல்லவா, அதுபோன்று இங்கே ஒரு குகை அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த குகை முன்னமேயே முடிந்து விடுகிறது. இந்த இடமிருந்துதான், இங்கேதான் அந்த மண் சுரக்கின்றது. தண்ணீர் சுரப்பதை நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்து வருகிறோம். ஆனால் திரு மண் சுரக்கும் அதிசயம் ரேணுகாதேவியின் கற்பின் பெருமையினால், ஜமதக்னி முனிவருடைய தபோ வலிமையினால், பரசுராமனுடைய அனுகிரகத்தினால் இங்கே உண்டாகின்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு குகை போன்ற வடிவது. ஒருவர் மட்டும் உள்ளே நுழையக்கூடியதான பகுதி. பாருங்கள், இங்கே பக்தர்கள் மனமுருகி ரேணுகாதேவியை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணை தங்கள் நெற்றிக்கு இட்டுக்கொள்வதினாலே தங்களுக்கு எந்தவிதமான தீமைகளும் விளையாது என்பதை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு அன்பர் நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்கி எம்பெருமானை மனதினால் தியானித்துக் கொண்டு உள்ளே அந்த திருமண்ணை எடுப்பதற்காக செல்கிறார். அதோ அந்த இடத்தில்தான் மணல் ஊற்றெடுக்கின்றது. இதோ வெண்மையான மண் சுரக்கின்றது. நல்லதொரு திருமண். இதோ பாருங்கள், நல்ல வெண்மையான மண். இதுதான் விபூதி இல்லை, இதுதான் ரேணுகாதேவியின் சன்னிதானத்தில் பிரசாதமாக அளிக்கப்படுகின்றது. ஒரு வருடத்திற்கு தேவையான பிரசாதத்தை ஊற்றெடுக்கும் இந்த பிரசாதத்தை இங்கிருந்து சுமந்து சென்று அங்கு வைத்து வழிபடுகின்றார்கள். என்னே ஒரு ஆச்சரியம், என்னே தபோ வலிமை. இதை எடுத்துக்கொண்டு நாமும் வெளியே வரலாம். ரிஷி மூலம், நதி மூலம், இவை இரண்டுமே நம்முடைய தபோவனத்தின் மூலக்கருவன்றோ. ரிஷி மூலமாக ஜமதக்னி மகரிஷியை குறித்ததான செய்திகளை எல்லாம் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அந்த ஜமதக்னி மகரிஷியினுடைய ஆசிரமத்தை சுற்றி ஓடக்கூடிய நதி மூலத்தை தேடித்தான் நாம் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். ரிஷி மூலம், நதி மூலம் என்று இரண்டும் ஒரே இடத்தில் நமக்கு கிடைக்கின்றன. அதனால்தான் அந்த நதியினுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி நம்முடைய பிரயாணம்
சென்று கொண்டிருக்கிறது. நதி மூலத்தை தேடிச் செல்வது அவ்வளவு எளிய காரியம் இல்லையே. ஏனென்றால் அந்த நதி எங்கோ ஒரு இடத்தில் தான் உற்பத்தியாகி ஊரெல்லாம் பிரவகித்து எல்லா இடங்களையும் நன்கு வளம்பெறச் செய்து இறுதியில் சமுத்திரத்தில் சேர்ந்து சங்கமிக்கின்றது. அதுபோன்று தான் தபோதனர்களும் அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் தவம் செய்கின்றார்கள். அந்த தவத்தினால் லோகம் அனைத்தும் சுபிக்ஷத்தை அடைகின்றன. துர்பிக்ஷம் நீங்கி எல்லோரும் சுபிக்ஷமாக பரம சுகமாக வசிக்கின்றார்கள். ஜமதக்னி ரிஷி 3 வேளையும் 3 அக்னிகளை கொண்டு நல்ல யாகங்களை செய்து எம்பெருமானை வழிபட்டதாக நாம் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் வேதங்களில் பார்க்கிறோம். ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் ஜமதக்னி மகரிஷி கடைசி மகரிஷியாக விளங்குகின்றார். அந்த மகரிஷி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தான் தனிமையில் இருந்து கொண்டு தவம் செய்தார் என்றால் இந்த இடத்திற்கு ஒரு விசேஷம் இல்லாமலேயா போய்விடும்? அடிமேல் அடி வைத்து கவனமாகத்தான் வர வேண்டும். அடியேன் பலமுறை கூறியிருக்கிறேன், இங்கெல்லாம் வந்து பார்க்க வேண்டும் என்று யாரும் ஆசைப்பட வேண்டாம். ஏனென்றால் வந்து செல்வதற்கு மிக மிக சிரமசாத்தியமான, அதாவது கடினமான இடம். நம்முடைய படப்பிடிப்பு குழுவினர் கூட ஆகார வசதி கூட இல்லாமல் நம்முடன் பிரயாணம் செய்து வருகிறார்கள். ஆகையால் மக்கள் அந்த எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். இப்பொழுது நாம் ஏறக்குறைய ஜமதக்னி மகரிஷியின் ஆசிரமத்தை சுற்றி விரஜா நதியைப் போன்று பிரவகிக்கக்கூடிய அந்த நதியினுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் 1 மைல் காட்டின் உள்ளே, காட்டின் ஊடே புகுந்து புறப்பட வேண்டும். பொழுது சாயும் நேரம் வந்துவிட்டது. சூரியன் மேற்கு மலையில் அஸ்தமனகிரியில் தலை சாய்க்க துவங்கிவிட்டான். உள்ளே சென்றால் மறுபடியும் வெளியேறுவதற்குள் இருட்டிவிடும் என்னும் பயம் நம்முடன் வந்த எல்லோருக்கும் இருக்கின்றது. இருந்தாலும் நம்முடைய நேயர்கள், குறிப்பாக தபோவனம் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்கள் மிகவும் தைரியசாலிகள். அவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் எப்பொழுதும் உண்டு என்பதினால் நாங்களும் உறுதியாக பொழுது சாயும் இந்த நேரத்திலும் நதிமூலத்தை தேடிச் செல்லுகிறோம். நீங்கள் எங்களுடன் இருக்கும் அந்த ஒரு தைரியத்தினால், அதைவிட முக்கியமாக ஜமதக்னி மகரிஷியினுடைய தபோ வலிமை நம்மை காக்கும் என்னும் துணிவினால் ஒரு வழியாக இந்த கால்வாயினுடைய உற்பத்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். உண்மையை சொல்லணும்னா இதுக்கு மேலே நம்மளால் போக முடியல, இதான் உண்மை. ஆகையால் இந்த இடத்த உற்பத்தி ஸ்தானம்னு நாம் நினச்சிப்போம். அப்படித்தான் இருக்குது இந்த இடம். அப்படியே கையில் செவ்வெரும்புகள் பார்க்கலாம். அந்த மரத்தில் மொத்தம் முழிச்சுன்னு இருக்கு. பயங்கரமான பூச்சிகள்லாம் கடிச்சுன்னு இருக்கு. இதெல்லாம் தள்ளி நம்ம கீழே இறங்கி போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இருக்கட்டும், மகரிஷி தான் கூட இருக்கார், அவர் அனுகிரகம் பண்ணுறார். போய் பார்க்கலாம். ஒரு சின்ன, ரொம்ப ரொம்ப சின்ன ஓடை, ரொம்ப சின்ன ஓடை. இந்த ஓடை தான் பெரிய நதியாக உருவெடுக்கிறது. அதனுடைய ஆரம்பம் இதுதான். மகரிஷியினுடைய கமண்டலத்திலிருந்து தண்ணீர் பெருகிறது. இதோ ஒரு சின்ன பாறையினுடைய பளவு பார்க்குறேன், அதுக்கு பின்னாடியிலேருந்து வருது. அதுக்கப்புறம் அந்த நீர் கசிவு எங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்ட் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்படி அந்த நீர் கசிவு இருக்கிற இடம் நமக்கு தெரியல, கண்ணுக்கு புலனாகலை, போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த காட்டு உள்ளே எவ்வளோ கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கும்னு தெரியல. நம்முடைய குழுவினர் எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கா. பொழுது சாயக்கூடிய சமயம், திரும்பி போகக்கூடிய தூரம் இன்னும் நிறைய தூரம் இருக்குது. இருட்டி போச்சுன்னா காட்டிலேருந்து வெளில போக முடியாது. ஆகையானால் இந்த இடத்த நாம் உற்பத்தி ஸ்தானம் என்பதாக நினைத்து கொள்ளலாம். அப்படித்தான் ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. நமக்கு வழி காண்பித்தவர்களும் இதைத்தான் உற்பத்தி ஸ்தானமாகவே, அப்பா இதடா ஒரு செகண்ட் ஜஸ்ட் அப்படியே வழிக்கு விட்டுருது. நல்ல காலம் கூட இருந்தவர் கையை பிடிச்சிருந்ததுனால நான் தப்பிச்சேன். இல்லைனா கீழே விழுந்தால் அடிபடும், கட்டாயம் அடிபடும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க.
சின்ன ஒரு ஊற்றாக தண்ணீர் ஆரம்பிக்கிறது. இங்கேருந்து புறப்பட்டு அப்படியே பிரதட்சிணமாக நம்ம ஜமதக்னி மகரிஷியுடைய ஆசிரமம் அதை பிரதட்சிணம் பண்ணிட்டு கமண்டல நதியில் போய் இந்த நீரூற்று சங்கமிக்கிறது. நதி மூலத்தை சேவித்தோம். இனி ரிஷி மூலமாம் ஜமதக்னி மகரிஷியினுடைய பெருமைகள், ரேணுகாதேவியினுடைய பெருமை, பரசுராமனுடைய விஷ்ணு அவதாரத்தின் வைலட்சண்யம், இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப நேரம் இங்கே நின்று பேச முடியல, பூச்சிகள்லாம் கடிக்கிறது. அதனால் நானும் மேலே வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் இப்பொழுது இருப்பது ஒரு வாழைத்தோட்டம். வாழைத்தோட்டத்தில் என்ன விசேஷம் இருக்க முடியும்? இந்த வாழைத்தோட்டத்தை காண்பிப்பதற்காக எங்களை படவேடு கிராமத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று எண்ண தோன்றுகிறது. உண்மையில் அடியேன் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மிகுந்ததொரு ஆச்சரியத்தை, இல்லை ஓர் அதிர்ச்சியை உண்டாக்கும். ஆம், படவேடு என்னும் இந்த இடத்தில் ஜமதக்னி மகரிஷியினுடைய தபசித்தி க்ஷேத்திரத்தில் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய வாழைத்தோட்டம்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மாபெரும் சிவக்ஷேத்திரமாக, ஜலகண்டேஸ்வரர் ஆலயமாக விளங்கி வந்திருக்கிறது. காலத்தின் கோலத்தினாலேயும் அடிக்கடி நடைபெற்ற படையெடுப்பினாலேயும் மக்களின் மாறுபடும் மனோபாவங்களினாலேயும் அந்த கோவில் தரைமட்டமாகி சிதைந்த சின்னங்களாக இப்பொழுது கோவில் இருந்த இடத்தில், அந்த கோவில் இருந்ததற்கு அத்தாட்சியாக ஒரு சில மண்டபங்கள், ஆங்காங்கு மதில் சுவர்கள், இவைகளின் மிகுதிகளை தவிர்த்து வேறு எதையும் நாம் பார்க்க முடியவில்லை. கோவில் இருந்த இடம் முழுவதும் மண்மேடிட்டு அங்கே வாழை மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. பச்சை பசேல் என்று எல்லா புறமும் வாழை தோட்டத்தின் நடுவே இருந்து கொண்டு இங்கே வாழை மரங்கள் கொலை தள்ளி கொண்டிருப்பதை ரசிப்பதா, அல்லது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிதைந்த சின்னங்களாக மாறிவிட்ட ஜலகண்டேஸ்வரர் சன்னிதானத்தை நினைத்து வருத்தப்படுவதா தெரியவில்லை. இந்த தோப்பின் ஊடே நாம் வந்தோமேயானால் ஆங்காங்கு மண்டபங்கள், அந்த மண்டபங்களை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள், அந்த மண்டபங்களுக்கு ஏறி செல்லக்கூடியதான படிக்கட்டுக்கள் உடைந்தனவாய், உடைந்து சிதறி கிடப்பனவாய் பல அபூர்வமான சிற்ப வேலைப்பாடுகள், இவை அனைத்தையும் பார்க்கலாம். மனது வலிக்கின்றது. வரலாறு என்று இவற்றை நாம் ஒதுக்கிவிட முடியாது. நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் தெய்வங்களின் தேவாலயங்களிலெல்லாம் சரியான முறையில் பராமரிக்கவில்லை என்றால் என்ன சொல்லுவது? ஆனால் அந்த காலங்கள் முடிந்துவிட்டன. தற்பொழுது படவேடு என்னும் இந்த கிராமம் புதுப்பொலிவு பெற்று விளங்குகின்றது. ஒரு தனிநபரனுடைய மாபெரும் முயற்சியினாலே இங்கே எல்லோருக்கும் வாழ்வாதாரம் உன்னதமானதொரு நிலையை அடைந்திருக்கிறது. அதை நினைக்கின்றோம், நமக்கு பூரிப்பு உண்டாகின்றது. இருப்பினும் ஆஸ்திக அன்பர்கள் அறிவதற்காக பழம்பெரும் ஆலயமாக ஒரு காலத்தில் 6 கால பூஜைகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலின் சிதைந்த சின்னங்களை இந்த வாழைத்தோட்டத்தில் நாம் பார்க்க போகின்றோம். ஏகமேவா